தமிழ்நாட்டில் வெளியானது வாக்காளர் இறுதி பட்டியல். எஸ்ஐஆர் பணிக்கு பிற்பாடு அதில் விடுபட்டவர்கள் மற்றும் புதிதாக பெயரை சேர்க்க விரும்பும் நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலைமையில் தற்பொழுது இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளனர். இதில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை நீங்கள் இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். காதல் திருமணங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ள குஜராத் மாநில அரசு. குஜராத் மாநில அரசு புதிய சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. என்னவென்றால், ஒரு ஆண் பெண் திருமணம் செய்யும் போது அவருடைய பெற்றோர்களின் சம்மதம் கட்டாயம் தேவை என புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளனர். மேலும் அவர்கள் பதிவு செய்யும் போது அதே பகுதியில், அதாவது மணமகன் அல்லது மணமகள் வசிக்கக்கூடிய பகுதியில்தான் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யும் போது மணமகன் மற்றும் மணமகளுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திருமணம் செல்லும் என்று புதிய சட்ட திருத்தத்தை குஜராத் மாநில அரசு கொண்டு வந்துள்ளது. இது காதல் திருமணத்துக்கு எதிரான சட்டம் என சிலர் கூறி வருகின்றனர். தமிழ் மொழி உலக அளவில் பலரால் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் மட்டும் 8 கோடி மக்கள் தமிழ் மொழி பேசுகின்றனர். அதேபோல் பல வெளிநாடுகளிலும் அதிகப்படியான மக்கள் தமிழ் மொழி பேசுவதாக ஒரு ஆய்வறிக்கை வந்துள்ளது. மலேசியாவில் 50 லட்சம் பேரும், சிங்கப்பூரில் 10 லட்சம் பேரும், இலங்கையில் 60 லட்சம் பேரும், மியான்மரில் 10 லட்சம் பேரும் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாட்டில் 7 லட்சம் பேரும் தமிழ் மொழி பேசுகின்றனர் என்று ஒரு ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் உலகில் பழமை வாய்ந்த மொழிகளில் தமிழ் முதலிடம் பிடித்துள்ளது. முற்றிலுமாக அழிந்துள்ள புரோகோவிச் என்ற இடம். ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனுக்கு சொந்தமான புரோகோவிச் என்ற இடம் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. கட்டிடங்கள், பாலங்கள், வீடுகள் என அனைத்தும் தரைமட்டம். தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போரானது 4 ஆண்டுகளை கடந்து 5வது ஆண்டாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. உலக நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் இந்த போர் தொடர்கிறது. மனைவியை அடித்து கொள்ளலாம், அதற்கு அனுமதி. ஆனால் எலும்பு முறிவு ஏற்படக்கூடாது. புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கும் தாலிபான் அரசு. தாலிபான் அரசு ஆப்கானிஸ்தான் நாட்டில் புதிய சட்ட நடைமுறைகளை திருத்தி கொண்டு வந்துள்ளனர். அதில் ஒரு வீட்டில் குடும்ப சண்டையின் போது கணவர் மனைவியை அடிக்கலாம். ஆனால் மனைவிக்கு இரத்த காயங்களோ அல்லது எலும்பு முறிவோ ஏற்படக்கூடாது. ஏற்பட்டால் அது குற்றமாகும். கணவருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை வழங்கப்படும் என தாலிபான் அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. காயமில்லாமல் அடிக்கலாம் என தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பெண்கள் கணவருடைய அனுமதி பெறாமல் உறவினர் வீட்டுக்கு சென்றாலோ அல்லது விசேஷங்களுக்கு சென்றாலோ அந்த பெண்மணிக்கு 3 மாத சிறை தண்டனை. இந்த புதிய சட்ட திருத்தமானது ஆப்கானிஸ்தான் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகியுள்ளது. போருக்கு மத்தியில் நடைபெற்று வரும் ரமலான் இஃப்தார் விருந்து. காசா முனை பகுதியை முற்றிலுமாக குலைத்து வருகிறது இஸ்ரேல் இராணுவம். இந்த சூழ்நிலையில் ஒரு இடத்தை சுத்தம் செய்து இஃப்தார் விருந்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் காசா பகுதி மக்கள். அந்த இடத்தை அலங்காரம் செய்து குழந்தைகள், பெண்கள் என அனைவரும் ஒன்று கூடி மாலை நேரத்தில் இஃப்தார் விருந்தை உட்கொண்டு வருகின்றனர். இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா வரும் பிப்ரவரி 27, 28 மற்றும் மார்ச் 1 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடைபெறுகிறது. மறவாமல் இக்கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். டாக்டர் பால் தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ வார்த்தை மற்றும் ஜெபத்தை ஏறெடுக்கின்றனர்.